ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விதார்த்துடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற லாந்தர் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஏசிபியாக வர்றாப்புல ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் ஒரு கள்ளச்சாராய கும்பலை கையுங்களவுமாக அரெஸ்ட் பண்ணுறாப்புல. ஒரு தருணத்தில் இவருக்கு ஒரு கால் ஒன்று வருது. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, ஊருக்குள்ளே யாரோ ஒரு சைக்கோபாத் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கண்ணில் வர்ற எல்லாத்தையும் சரமாரியாக போட்டு தெளிது. பல பேர் கவலைக்கிடமாக கிடக்கிறாங்க. சார், எப்படியாவது அந்த சைக்கோபாத்தை பிடிங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைக்க போக இவரும் இவருடைய போலீஸ் டீமும் சேர்ந்து களத்தில் இறங்குறாங்க அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஸ்பாய்லர்ஸ் அஹெட் உங்களுக்கு தெளிவாக இங்கே நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் ஆகட்டும், விதாத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது ரெண்டையும் தவிர பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தில். விதாத்துடைய பெர்ஃபார்மன்ஸே கூட அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காப்புல. பட் இருந்தும் அதையே கூட இன்னும் பெட்டராக அவர் வந்து பல இடங்களில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. இது விதார்த்துக்கு தான். மற்றவங்களை பொறுத்தளவுக்கு யாருமே பெர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு பெருசாக எதையுமே யூட்டிலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய ரைட்டிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, புதுசாகவும் இல்லை. அதுக்கு இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷனும் சரி, மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ஸ்பீடு படத்தில் வர மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வைக்கணும் சார் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல தெரியுது. ஆனால் அது ஃபைனலாக வந்த விதத்தை பார்க்கும்போது செதிலீலாவதி படத்தில் வந்த கிளைமேக்ஸ் மாதிரி செம்ம காமெடியாக இருக்குது. அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகன் பிடிக்கிற அந்த சாராய கும்பல் ஒரு கட்டத்தில் தப்பிச்சு போயிடும். அந்த தப்பிச்சு போன கும்பலுக்கு என்னாச்சு, கதாநாயகனுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த அகோரோஃபோபியா அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த கதைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, அந்த சைக்கோ கேரக்டர் எதுக்காக கால கடைசி வரைக்கும் இழுத்தே நடக்குது, ஒரு கதாபாத்திரத்தை கிளைமேக்ஸில் கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுவாங்க, போன அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேரக்டருக்கு கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற எதையுமே இவங்க கன்வின்சிங்காக தெளிவுபடுத்தவே கிடையாது. பொதுவாகவே 3 கதாபாத்திரங்கள் சேர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை அடிச்சிருச்சு அப்படின்னாலே திருப்பி அந்த ஒருத்தரை 3 பேரால் திருப்பி அடிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு சைக்கோ கேரக்டர் 6 போலீஸ்காரங்களை சும்மா வச்சு வெளுத்து விட்டு அது மட்டுக்கு காலை இழுத்து நடந்து போயிடுது. இது காமெடி கிடையாது. ஆனால் ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த 6 போலீஸ்காரங்களும் அங்கேயே படுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் காமெடி. இதுபோக தன்னுடைய வண்டியை ஜீப் டிரைவர் வண்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஓவர் ஆர்வத்தில் நம்ம விதார்த்து வண்டி முன்னாடியே ஓடுற அந்த ஒரு காட்சி அமைப்பாகட்டும், விதார்த்து கேட்குற ஒரு கேள்விக்குமே தனக்கு பதில் தெரிஞ்சோம். நீங்கள் கேளுங்க சார், நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஒன்றொன்னா கேளுங்க, நான் ஒன்றொன்னா சொல்லுவேன் அப்படின்னு இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பதில் எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் சார்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் கேரக்டர் கொடுக்குற பதிலாகட்டும்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சித்தரிக்கப்பட வேண்டிய பல காட்சிகள் நமக்கு என்னமோ ரொம்ப காமெடியாக போர்ட்ரே பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் நமக்கு வருது. மொத்தமாக இந்த படம் லாந்தர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பிரகாசமாக எரியலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் செக்ஷுவலாலாம் பெருசாக போர்ட்ரே பண்ண படலை. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.